இந்த நாள் இனிய நாளாகட்டும். நிறைய நேரங்களில் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிப்பது நிமித்தமாக அநேக பாடுகளையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாலும் சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நிறைய பேர் அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் ஓடி வர்றாங்க. சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவங்க ஆண்டவர் திரும்பி பார்க்குறதே இல்லை. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது முடிவு பரியந்தம் யார் நிலைநிற்பார்? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்து அவரையே தன்னுடைய வாழ்க்கையில் பிரதானமாக கொண்டு முடிவு பண்ணி என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிறவங்க மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கி நிறைய கூட்டங்கள் நடக்குது, நிறைய பேர் வர்றாங்க, ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தையும் அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படுகிறது இல்லை. அப்போ ரட்சிக்கப்படுவது என்பது தேவனிடத்தில் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களை மாறணும்னு சொன்னால் முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். God bless you. New Beginning Ministries.